டேய் ஜான், அப்பா உன்கிட்ட தனியா பேசி ரொம்ப நாளாச்சுடா. மனசு என்னமோ போல இருக்கு. அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். உனக்கு வேலை இருந்திருக்கும். அப்பா கூப்பிட்டதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சே சே, என்னப்பா நீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்பா இப்போ கொஞ்ச நாளாவே நானும் உங்களை கவனிக்கிறேன். நீங்க ரொம்ப டல்லாவே இருக்கீங்க. ஏன்பா மனசு எதுவும் சங்கடமா இருக்கா? எதுனாலும் ஓப்பனா சொல்லுங்கப்பா, நான் இருக்கேன்பா. டேய், உங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கா. ஆனாலும் என்னால அவளை வெறுத்து ஒதுக்க முடியல. ஏன்னு எனக்கு தெரியலடா. அவளை எதிர்த்து எதுவும் கேட்க முடியல. அதையே அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறா. எனக்கு புரியுதுப்பா உங்க நிலைமை. அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. நேத்து மகா கூட சொன்னான், மரகதம்னு ஒருத்தவங்க. அவங்க பேரு மரகதமான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா மரகதம் தான் நினைக்கிறேன். அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வேலை பார்த்தாங்களாப்பா. அவங்க என்னெல்லாமோ சொன்னாங்களாம். அதை வச்சு அவங்க பாக்குறதுக்காக என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா மகா. அவளுக்கு ருக்கு சொல்லியிருக்கா. அதான் நான் சொன்னேன், பழசெல்லாம் கிளறாதீங்க, அப்படியே விட்டுருங்க, எதுவா வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன்ப்பா. எனக்கு எப்படி சொல்றதுன்னு உங்ககிட்ட தெரியலப்பா. ஆனா அத்தையோட சாவுக்கு அம்மா தான் காரணமா இருப்பாங்களோன்னு மகாக்கு சந்தேகம் வந்திருக்குப்பா. டேய், மகன்கிட்டயே சொல்ல வேண்டிய நிலைமையா இருக்குன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அந்த ரூம்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? வேண்டாம்ப்பா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நான் உங்களை கேட்க கூடாதுன்னு தான் இன்னைய வரைக்கும் கேட்கலப்பா. நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுடா. உன் அப்பன் நல்லவனா கெட்டவனான்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. உங்க அம்மாவை பத்தி நான் கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லல. ஆனா இனியும் இது மறைச்சு பிரயோஜனம் இல்லை. என் பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டிய காலம் வந்துட்டு. நீங்களா என்ன முடிவெடுக்கணுமோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்டா. என்னப்பா என்னமெல்லாமோ சொல்றீங்க? உங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்னப்பா நடந்துச்சு? ஏம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏய், உனக்கு கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா சார், பால் கொட்டிருச்சா, அதான் துடைக்கிறதுக்கு துணி எங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். அம்மா, மரியாதையோ முதல்ல எந்திரிச்சு வெளியே போ. உன்னை யாரு பால் கொண்டு வர சொன்னா? நான் கிளீன் பண்ணிக்கிறேன், நீ வெளியே கிளம்பு. இல்லைங்க சார், க்ளீன் பண்ணிட்டு போயிடுறேன். நான் கொண்டு வராம உங்களுக்கு யார் கொண்டு வருவா? இங்க பாரு, நீ நடந்துக்கிற விதமே சரியில்லை. மரியாதையோ எழும்பி வெளியே போ. ஓ, உங்களுக்கு எதுவுமே புரியாதா? என்னையா இப்படியே ஆய் போயின்னு கத்துறீரு? உமருக்கு மற்றவங்க மனசே புரியாதா? இங்க பாரு, உமரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல வெக்கத்தை விட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் அப்படி இப்படி நடந்து காட்டுனேன். நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே. மூடு, கொன்னுருவன் கொன்னு. இன்னொரு தடவை என் ரூம் பக்கம் வந்த நடக்கிறதே வேற. உங்க அம்மா திருட்டு பள்ளியில வேலையை விட்டு போயிட்டாங்களே, நீங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவீங்கன்னு அவங்க சொன்னதுனாலதான் உன்னை வேலைக்கு சேர்த்தான். ஆனா நீ என்ன வயசு பிள்ளை மாதிரியா நடந்துக்கிற? யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற அறிவில்ல. உன்னை விட 10 வயசு மூத்தவன் நானு. என்கிட்ட சி மரியாதையை வெளியே போடி. என்னைய வெளியே போன்னு சொல்ற? என்ன நீ வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற நாள் அது இன்னைக்கு தான். வெளியே போறேன். ஆனா உள்ள என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எனக்கு தானே தெரியும். வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாதுல. நீ என் கழுத்துல தாலி கட்டுறியா இல்லையான்னு பாரு. நான் என்ன பண்றேன்னு இனிமே தானே பார்க்க போற. இனி காலம் பூரா நீ நான் சொல்றதை கேட்டு தான் நடக்கணும். என்னைய அடிக்கிற? இப்ப என்ன நடக்குன்னு பாரு. என்னப்பா சொல்றீங்க? இவ்வளவு கீழ்த்தரமாவா அம்மா நடந்துக்கிட்டாங்க? இதோட கேவலமா நடந்துக்கிட்டாடா. சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு வெளியே போய் நான் அவளை எனக்கு சொல்லவே வாய் கூசுது. நான் அவளை அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாடா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லா வேலைக்காரங்களும் சுத்தி சூழ 15 பேர் இருந்தாங்க. அவங்க முன்னாடி அவமானப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அம்மாவும் அப்பாவும் கேட்கும்போது நான் ஒரு வார்த்தை கூட அப்படி இல்லைன்னு சொல்லல. எதுவுமே சொல்லாம ஊமையா இருந்தேன். அப்போ எங்க அம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சு
அவ கழுத்துல இப்பவே இந்த நிமிஷமே தாலி கட்டுன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன். எனக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல. நீங்க பாவம்ப்பா, நீங்க பாவம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க அவங்கள அங்கேயே அவமானப்படுத்திருக்கணும்பா. இல்லடா, நான் அவளை அவமானப்படுத்தியிருந்தா அவளுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. அவளை யாரு கட்டியிருப்பா? அவ பாவம் தானே. ஏதோ அறியாமையில இப்படி பண்ணிட்டாளேன்னு நினைச்சேன். ரொம்ப நாள் நான் அவகிட்ட பேசவே இல்லை. அவளை கண்டாலே திரும்பிக்குவேன். ஆனா போக போக நம்மளால அவ கஷ்டப்படக்கூடாது, ஏதோ என் மேல உள்ள ஆசையில தான் இப்படி நடந்துகிட்டான்னு நான் அவளை ஏத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்க அத்தை ஊர்ல இருந்து வந்தா. இவ எல்லாத்தையும் எல்லா பணத்தையும் சீரழிச்சு வச்சிருந்த பார்த்து அவ அடிக்கடி சத்தம் போட ஆரம்பிச்சா. அப்புறம் நடந்ததெல்லாம் ஒத்த வார்த்தையில சொல்ல முடியாதுடா. அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பா தெரியுமா? ஆனா எனக்காக அவ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா. அவ இங்க வந்த உடனே வார்த்தை, இவளை ஏன் நான் கட்டினீங்க? யாரு என்ன ஏதுன்னு தெரியாம எப்படி நான் கட்டிக்கிட்டேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஆனா இவ தான் அந்த மாதிரி உன்கிட்ட தப்பா நடந்திருப்பா, உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்டையும் கத்துன்னு கத்துனா. அதுல தாண்டா இவளுக்கு அவளை கண்டாலே பிடிக்காம போச்சு. யாரா இருந்தாலும் அத்தை நிலைமையில அப்படித்தானப்பா சொல்லியிருப்பாங்க. உங்களை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும்ல, பின்ன எப்படி உங்களை தப்பா சொல்லுவாங்க? ஏன்பா அத்தை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு பாட்டி உங்களை புரிஞ்சுக்கலையா? அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாதா? எங்க அம்மா என்ன தனியா கூட்டிட்டு போய் பேசிச்சுடா. அப்ப சொன்னது ஒரே வார்த்தை, ஒரு பொம்பளை பிள்ளை உன் மேல பழி போடுறான்னு உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலடா. எனக்கு நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் இத்தனை பேர் முன்னாடி தான் மானத்தை ஒருத்தி வெள்ள பேசுறானா? அவ உன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பாங்கிற ஒரே இதுக்காக தான் அவளை நான் கட்டிக்கணும்னு சொன்னேன். தப்பா எடுத்துக்காதடா, என்னை மன்னிச்சிருன்னு அம்மா கதிரிச்சு. எனக்கு புரியுதுமா, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுதுமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் அவளால ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்பா இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்துருக்கீங்க? ஏன் அவங்களுக்கு வாழ்க்கையே பிச்சையா போட்டிருக்கீங்க? ஆனாலும் உங்களெல்லாம் ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்தினாங்க? எல்லாம் பண வெறிடா. பணமே இல்லாத ஒருத்திட்ட பணம் போய் சேர்ந்தா அவ என்னெல்லாம் பண்ணுவாங்கிறதுக்கு உதாரணம் இது. ரொம்ப அடிபட்டு வருத்தப்பட்டு காயப்பட்டு எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி நான் அப்புறமா ஒரு நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சேன். ஆனா என் சொந்த பந்தம் எதுவுமே என் கூட நிக்கல. நீங்க எனக்கு பிள்ளைங்களா பிறந்த பிறகுதான் நான் சந்தோஷம்னா என்னன்னு அனுபவிக்க ஆரம்பிச்சேன். உங்க முகங்களை பார்த்துதான் எனக்கு சந்தோஷமே ஆரம்பிச்சிச்சு. ஆனா இப்ப இவளுக்கு பணம் இல்லாத மருமகளுக்கு வந்த உடனே திரும்பவும் கிறுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனா என் தங்கச்சி இவளாலதான் செத்தாளான்னு எனக்கு தெரியல. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சுடா. ஆனா நீங்களாம் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது என்னால அவ மேல பழி போட முடியல. அப்படி ஒரு பழிய போட்டா கடைசியில அவ ஜெயிலுக்கு போய் என் பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்களேன்னு நினைச்சேன். என்னால முடியலப்பா. ஏதோ படத்தை பாக்குற மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தங்களை எப்படிப்பா உங்களால சகிச்சுக்கிட்டு வாழ முடிஞ்சிச்சு? எனக்கு அவளை பிடிக்கும்டா. எப்ப என்னதான் கட்டுவேன்னு கட்டிக்கிட்டாலோ அவ மேல எனக்கு வெறுப்பு இருந்தது உண்மைதான். ஆனா போக போக என்னமோ தெரியல, எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அவ பணம்னு ஒண்ணு இல்லாம வளர்ந்தவதான், பணத்துக்காக அலையிறவதான். ஆனாலும் என் மேல கொஞ்சம் பாசமா தான் இருந்தாடா. எல்லாரையும் வெறுத்தாலுமே நான் ஏதாவது சொன்னா கேப்பா. எனக்கு அவளை பிடிச்சு போக ஆரம்பிச்சு. நம்மளுக்கு பிடிக்கிற ஒருத்தங்க என்ன தப்பு பண்ணாலும் தெரியாது பத்தியா? அந்த மாதிரிதான் அவ என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு அவ மேல கோபமே வரல. சில சமயங்கள்ல கோபத்துல பேசாம இருப்பேன். ஆனா அப்புறம் அது தானா சரியா போயிடும். அப்போ அத காதல்னு சொல்ல வர்றீங்களாப்பா? அம்மா மேல உங்களுக்கு காதல் இருந்ததா? உண்மையாப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? இல்லடா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவகிட்ட அதிகம் பேசினது கூட கிடையாது. எப்பவாது வருவா, பால் ஏதாவது வச்சுட்டு போயிடுவா. நான் பாத்ரூம்ல இருப்பேன், இல்ல கார்டன்ல இருப்பேன். நான் அவகிட்ட ரொம்ப பேசினதே கிடையாது. அன்னைக்குதான் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டா. அது எனக்கு பிடிக்கல, கோவம் வந்துச்சு. ஆனாலும் அவ வயசு கோளாறா இருக்கும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். ஆனா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் ஒரு 2 வருஷம் கிட்ட அவகிட்ட பேசி இருக்க மாட்டேன். நான் வருவேன் போவேன், தனியா படுத்து போன தவிர எங்க அம்மா தான் என்னதான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி பாவண்டான்னு சொல்லி சொல்லி பேச வச்சுச்சு. அவளும் அதிகமா வீட்லயே இருக்க மாட்டா. லேடிஸ் கிளப் அது இதுன்னு கொஞ்சம் அங்க இங்க சுத்ததான் ஆரம்பிச்சா.
ஆரம்பத்துல அப்படி இருந்தாலுமே நான் அவகிட்ட பேச ஆரம்பிச்ச பிறகு என்கிட்ட நல்லதா இருந்தா. இங்கிலீஷ் கத்துக்கணும்னா, அதை பண்ணணும்னா, இதை பண்ணணும்னா அவளுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நான் கொடுத்தேன். எப்ப உன் அத்தை இந்தியா வந்தாலோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. அவ வெறித்தனமா கத்த ஆரம்பிச்சா. போக போக என்கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா எனக்கு அவ மேல இன்னைய வரைக்கும் வெறுப்பே வரலடா. கோபம் வரும், ஆனா அவளை வெறுக்க தோணலடா. நீங்க கிரேட்பா. உங்களை பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. ஐ லவ் யூப்பா. என்னடா நீ நீ என்ன மாதிரி தானே இருக்க. நீயும் மகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொன்ன உடனே எனக்கு சம்மதம் தான் சொல்ல தோணுச்சு. ஏன்னா மகா கஷ்டப்பட்ட பொண்ணா இருந்தாலும் நல்லவளா இருந்தாடா. அவ ரொம்ப நல்லவ. நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்ச. ஆனா உங்க அம்மாக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம போச்சு. பணம் பணம் பணம்னு பேய் பிடிச்ச மாதிரி அலைஞ்சா. அது மட்டும்தான் எனக்கு அவன் மேல வெறுப்பு வர்றதுக்கு காரணமோ தவிர மத்தபடி எதுவும் இல்லடா. இப்ப கூட என் தங்கச்சி சாவுக்கு அவ காரணம்னு உண்மையா பொய்யா எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. அந்த மரகதம் ஏறக்குறைய உன்கிட்ட சொன்னது எல்லாம் உண்மையா தாண்டா இருக்கணும். ஐயோ அப்பா, இன்னும் நான் அவங்கள பார்க்கல. காலையில தான் மகா சொல்லிட்டு இருந்தா அந்த அம்மாக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சான், ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம், போய் பார்த்துட்டு வருவோன்னு சொன்னான். அச்சச்சோ, சரிடா. அப்ப நீ போய் பார்த்துட்டு வா. நான் அப்புறமா பேசுறேன். உன்கிட்ட பேசுனதுல மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. எதை பத்தியும் வெளியே காட்டிக்காதடா. யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்டா. உங்க அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டானு நீ மகா கிட்டயோ யாருக்கிட்டயோ சொன்னா அவளுக்கு தாண்டா அசிங்கம். வேண்டாம்டா. இதெல்லாம் பழசு நாம மூடி மறைச்ச மாதிரி அது அப்படியே இருக்கட்டும்டா. பழச திறந்து பார்த்தா நாத்தம் தாண்டா அடிக்கும். சரிப்பா, உங்க மனசு கஷ்டப்படும்படியா நான் எதுவும் செய்ய மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா. நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்ப்பா. சரிடா. எங்க போயிட்டான்? கதவு வேற பூட்டி வச்சிருக்கான். என்னடி போன் கூட போடல, நீ பிசாடி வந்திருக்க? என்னாச்சு ஜக்லின்? என்னாச்சுமா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சு? ஏன் என்னன்னு சொல்லுடி. என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருடா. நான் அங்க இருக்கவே விரும்பல. வேண்டாம்டா, எங்கேயாவது கூட்டிட்டு போ. நாம இந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிருவோம். என்னடி சொல்ற? பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னை காணாம ஜான் என்ன பாடுபட்டான் தெரியுமா? உன்னை எங்க நான் தேடி அலைஞ்சான். அவங்கிட்ட கூட சொல்லாம எங்கேயாவது போயிருனா எங்க போக சொல்ற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க பாரு, அவன் நல்லா இருக்கணும், அவனுக்காக தான் சொல்றேன். இந்த சொத்து புறா எங்களோட தான். அதனால அதை எப்படி என் பேர்ல எழுதலான்னு எல்லாரும் அழுகுறாங்க, எங்க அம்மாவை தவிர. அவங்க இனி என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியல. நீயும் நானும் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்க நான் இருந்தா தானே சொத்தை என் பேர்ல எழுதுவாங்க. என் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும், அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம். என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போ. நாம எங்க போறோன்னே அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீ புதுசா ஒரு வேலையை தேடி அங்க நாம புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம். என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போ. ஏய் லூசு, லூசு மாதிரி பேசாத. அவனை விட்டுட்டு உன்னால இருக்க முடியுமா? ஒரு வாரத்துல 2 நாளாவது அவனை பார்க்கலனா என்கிட்ட அந்த ஆட்டம் ஆடுவேன். அவன் அதுக்கு மேல. நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம எப்படி இருப்பீங்க? இப்ப என்ன சொல்ல வர்ற? சொத்து புறா ஏன் கொள்ளுதுன்னதும் உனக்கு சொத்து ஆசை வந்துட்டா? பாய மூடி ஜாக்குலின், என்ன பேசுற? என்னடி சொத்து? பெரிய சொத்து. எனக்கு சொத்தே நீதான். உன்னை தவிர வேற எந்த சொத்தும் எனக்கு தேவையில்லை. நான் ஜானை விட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, நான் சொல்றதே கேட்க மாட்டேன். உனக்கு என்ன விட உன் ஃப்ரெண்டு தான் பெருசா போயிட்டான், அப்படித்தானே? அப்படியே அழிஞ்சிருவான் பாத்துக்கோ. அறிவு கட்டுத்தனமா பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, ஜான் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே அவன் தான். அவனுக்கு தெரியாம நான் எதையும் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன இப்ப இங்க இருக்க கூடாது, அப்படித்தானே? வா, ஊருக்கு வா. அம்மா அங்க இருக்காங்கல்ல, அவங்க உன்ன நல்லா பாத்துக்குவாங்க. நீ அங்கேயே இரு. இங்க இருந்தா அவன் கண்டிப்பா தேடி வருவான். அவன் டாக்குமெண்ட்ல என்ன கையெழுத்து போட சொல்லுவான். எனக்கு எதுவும் வேண்டாம். இப்ப என்ன, உனக்கு எந்த சொத்தும் வேண்டாம், அப்படித்தானே? அத நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். நீ அத பத்தி எதுக்கும் கவலைப்படாத. நீ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், மகா நீ சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருடி, அவனை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, உன்னாலையும் இருக்க முடியாது. இது நடக்கிற காரியமா? இங்க இருந்து வேலையை விட்டுட்டு வீட்டை மாத்திட்டு நாம போயிருவோம். ஆனா அங்க போய் நீ அவனை பார்க்கணும்னு அழுவ. நல்லா நினைச்சு பாரு, என்னாலையும் அவனை பிரிச்செல்லாம் இருக்க முடியாது. அவ இல்லாம என்னால எங்கேயும் இருக்க முடியாது. இங்க பாரு,
அவன் சிங்கப்பூர்ல இருந்தப்ப நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன விட அவன் தான் ரொம்ப முக்கியமா போனால. செல்லம், நான் அப்படி சொல்ல வரலடி, புரிச்சுக்கோமா. எனக்கு நீ உசுருனா அவனும் உசுருதான். உங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. உன்னாலையும் அவனெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாது. சும்மா லூசு மாதிரி ஏதாவது முடிவெடுத்துட்டு இங்க பாரு. இப்ப எதுக்கு அங்க இருந்து இங்க வந்த? என்னோடதான் அங்க அவ்வளவு பிரச்சனையும். எல்லாரும் என்னால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இங்க பாரு, தேவையில்லாத குழப்பம் வேண்டாம்னு சொல்லிதான் நான் அங்க இருந்து இங்க வந்துட்டேன். இங்க பாரு, என்ன பிரச்சனையானாலும் ஜான் சரி பண்ணிடுவான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம கவலைப்படாத. வா, வீட்டுக்குள்ள வா. முடியாது. செல்லல, சொன்னா கேட்க மாட்டேன். பாப்பாவும் உன்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். வா, ஜூஸ் போட்டு தரேன், முதல்ல குடி. ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும். லூசு, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? வா, போட்டு தரேன். சரி. பாட்டியம்மா, நான் ஜான். உங்களை எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா என்ன, உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தோம். அதுக்குள்ளேயும் உங்களுக்கு இப்படி ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டோம். இப்ப எப்படி இருக்கு? வலி அதிகமா இருக்கா? யாரு? ஜான் தம்பியா? எனக்கு உன்னை நல்லா தெரியும். என்கிட்ட வந்து நல்லா ஒட்டிக்குவேன். உன்னை நானும் பார்க்கணுன்னு தான் இருந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, கார்காரன் கொண்டாந்து மோதிட்டான். கவலைப்படாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. உடம்பு சரியாகட்டும், அப்புறமா பேசிக்கலாம். சரி தம்பி, நீ வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். புனிதாக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க? எப்போ இவங்களுக்கு சரியாகுமா? மகாமா கையில் கொஞ்சம் நல்லா அடிபட்டிருக்கான். அவங்களுக்கு கட்டு போட்டிருக்காங்க. கொஞ்சம் சரியாகிறதுக்கு எப்படியும் 1 வாரம் 10 நாள் ஆயிரும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே வைக்கிறதா இல்லை வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதான்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. வீட்டில் வச்சாலும் நீங்கள் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கேயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் பாட்டியம்மா. அவங்க வயசுக்கு இங்கேனா நர்ஸ் நல்லா பார்த்துக்குவாங்க. அப்பப்போ மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருவாங்க. அதனால ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும். என்ன செலவுனாலும் அவர் பார்த்துக்குவாரு. ஆமா பாட்டி, நீங்க வீட்டுல போனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீ இங்க இருந்தே நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு போறேன். நீங்க செலவெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. எதுவானாலும் நான் பாத்துக்கிறேன். இதாங்க புனிதாக்கா, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு என்ன தேவையோ அதை செட்டில் பண்றேன். சரிங்க தம்பி, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அக்கா, இந்த பழத்தெல்லாம் ஜூஸ் போட்டு கொடுங்க. பாட்டிக்கு தெம்பா சரியாகட்டும். அது வரைக்கும் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்க்கா. ஐயோ மகாமா, நான் வேலைக்கு வரலனா கஷ்டம். அம்மா ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் பக்கத்துல இருந்து பாட்டியை கவனிச்சுக்கோங்க. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். பாட்டி நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. எங்க பாப்பா கிளம்பிட்ட? ஏன் இப்படி உம்மன் எடுக்க? என்னாச்சு? என்னாச்சு பாப்பா? பேசாதனே. நான் யாரு கூடயும் பேச மாட்டேன். எனக்கு யாரும் வேண்டாம். நான் ஆச்சி வீட்டுக்கு போறேன். நான் உன் அண்ணன் பாப்பா. அண்ணன் கூட கூடவா பேச மாட்டேன்? ஏன் பாப்பா கோவம் அடிக்கியா? சொல்லு, கோவம் அடிக்கியா? யாரு மேல கோவம்? சொல்லு, அண்ணன் அடிச்சிடுறேன். அண்ணன் எடுக்கும்போது உனக்கு என்ன கோவம்? என்னாச்சு பாப்பா? என்கிட்ட சொல்லாம அம்மாவும் அப்பாவும் எங்கேயோ போயிட்டாங்க தெரியுமா? அதான் நான் கோவமா இருக்கேன். இப்படி தானா? இங்க பாரு பாப்பா, அம்மாவும் அப்பாவும் ஏதாட்டு வேலையா படிப்பாங்க. என்கிட்ட கூட தான் தினாம என்ன மதிச்சு யாருமே சொல்றது இல்ல. அதெல்லாம் நான் பெருசுபடுத்தவே மாட்டேன் தெரியுமா? வீட்டுல நிறைய வேலை இருக்கும், எங்கேயாவது போயிருப்பாங்க. வந்த உடனே அப்பா எங்க போனேன்னு சொல்லுன்னு தெரியுமா? நீ இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது. இதுக்கு யாராவது ஆட்சி வீட்டுக்கு போவாங்களா? சொல்லு. அதுவும் சரிதான். அதுவும் சரிதானே, பின்ன என்ன? குட்டி பாப்பாக்கு என்னத்துக்கும் பூட்டுக்கும் வருது. வா, நம்ம போய் கிச்சன்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து அப்படியே தொலாவி சாப்பிடுவோம். சரியா? எனக்கு பசிக்கலையே. எனக்கு பசிக்குதே. அண்ணே என்னெல்லாம் சாப்பிடுறேன்னு பார்த்துட்டு நீ பக்கத்துல இரு. அப்புறமா நம்ம போய் விளையாடுவோம். சரியா? சரிண்ணே. இப்ப கோவம் போயிட்டா? சொல்லு, கோவம் போயிட்டா? கோவம் போயிட்டுனே. குட் கேர்ள். இங்க பாரு, அண்ணன் சொல்றபடியே கேட்டு நடக்கணும். தேவையில்லாம கோவப்படக்கூடாது. சரியா? அண்ணன் உன்னைய நல்லா பாத்துக்குவேன். அம்மாவும் அப்பாவும் ஏதாவது ஒரு அவசர வேலையா வெளியே போயிருப்பாங்க. இப்போ வந்துருவாங்க. சரியா? சரிண்ணே. சரி, ஹாப்பியா இருக்கணும். சரியா? அண்ணன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அண்ணன் உன்னைய அப்படியே தங்க தட்டுல வச்சு தாளாட்டுவேன். தெரியுமா? அது என்ன?
கேட்போன்னு பார்த்தா இவ அதுக்கு நம்ம கிட்டயே விளக்கம் கேட்கறாளே. என்ன சொல்றது? அண்ணே என்னடி பாப்பா என்ன? அதான் கேக்குறோம்ல, அது என்ன தங்க தட்டுல வச்சு தாளாட்டுறது, அதுக்கு விளக்கம் கொடு. பாட்டி அது குத்து மதிப்பா சொல்லணும்னா நம்ம தாத்தா தாத்தானே வச்சுக்கோ. சிவாஜ் கணேசன் அங்கிள் அங்கிள் தாத்தா, சரி தாத்தானே வச்சுக்கோ. அவட இருக்கிற பத்தியா, அவட படங்கள்ல எல்லாம் அப்படியே பாட்டு பாடுவாராம். தங்கச்சி அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பாட்டுக்கிற மாதிரி. அது எப்படின்னா, மல்லட்களை போல் தங்கை உடங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் அப்படின்னு ஒரு பாட்டை வர படிக்குவானா. அந்த மாதிரிதான் அப்படியே ரா 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 ரான்னு சொல்லி ஒரு தட்டுல, அதாவது தங்க தட்டுல உனிய மாதிரி தங்கச்சியை உட்காட வச்சு அப்படியே ஊஞ்சல் மாதிரி வச்சுக்கோயேன், அப்படியே தாளாட்டுவாடா இருக்கும். அததான் தங்க தட்டுல வச்சு தாளாட்டுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓ, அப்போ என்னைய எதுல வச்சு தாளாட்டுவேன்? அவளை தங்க தட்டுல வச்சா என்னைய எதுல வச்சு நான் தாளாட்டுவேன்? பாமே நீ வேறையாட்டி ஏமாட்டி இந்த அண்ணனை இப்படி சொட்டிக்கிறியே? உங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் முழின்னு முழிக்கிறேன். அவளை தங்க தட்டுல வைக்கணும்னா ஒன்னிய பெரிய கட்டிலு நம்ம வீட்ல எல்லாம் இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரி கட்டில வச்சு தாளாட்ட வேண்டியதான். உன் எடைக்கு அதுதான் சரியா இருக்கும். என்ன கட்டில? தங்க கட்டிலா? சொல்லுங்க, தங்க கட்டிலா? ஆமாட்டி, தங்க கட்டில் தான். உன் எடைக்கு தங்க கட்டில் செய்யணும்னா ஏ அப்பா, கோடி எத்தனை கோடி? ஒரு 10 கோடியாவது தேவை இருக்கும். தெடு கோடி தான் இருக்கு, 10 கோடிக்கு எங்க போவ? சடி செய்வான்.